பட் இருக்கிறதுல மிகப்பெரிய எஜுகேஷன் வீடியோ. சரியா? தெளிவா புரிஞ்சுங்க. ரொம்ப மிகப்பெரிய எஜுகேஷன் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுக்கும். இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரியா? எக்காரணத்தை கொண்டும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை யாரையும் வந்து நான் நல்லவர், நீ நல்லவர், நான் கெட்டவர், நீ கெட்டவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான வீடியோ கிடையாது. சரியா? பேச வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் எல்லா நம்மளுடைய நலன் விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தடுத்து நாலு சேலஞ்சு கூப்பிடுறாரு, போறீங்களா? உங்க பிரதர் உங்களை சேலஞ்சு கூப்பிடுறாரு, போறீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நான் சேலஞ்சுக்கு ரெடி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ரெடி ஃபார் சேலஞ்ச். பட் அதுக்கு முன்னாடி, இந்த சேலஞ்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. உங்க வீடியோ வச்ச ஏன் இந்த சேலஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு வீடியோ போட்டுருப்பாப்ல பாருங்கள, தெளிவா புரிஞ்சுக்கங்க. இங்க ஒரு வீடியோ வந்து போட்டுருக்காப்ல. என்ன வீடியோ அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. only scalper 5 to 10 points நான் புக் பண்றேன். அதே மாதிரி 5 to 10 points அகைன்ஸ்ட் வந்து நான் எக்ஸிட் பண்ண முடியும். அதாவது ஒன்லி ஸ்கேல்பர் 5 to 10 பாயிண்ட்ஸ் வந்தா நான் புக் பண்ணிடுவேன். அதே மாதிரி அக்னிஸ்டா 5 to 10 பாயிண்ட்ஸ் வந்தா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாப்ல. இப்போ பேசிக்கா இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1 தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது உங்களுக்கு லாங் டேர்ம்ல சர்வைவல் கொடுக்குமா, ப்ராஃபிட் கொடுக்குமா, லாஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். சர்வைவல் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சர்வைவல் கொடுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஒரு எஸ்எலோட ட்ரேட் வந்து 10 பாயிண்ட் வச்சுக்கோ. சரியா? எப்படி 10 பாயிண்ட் வச்சுக்கோ. 10 பாயிண்ட் டார்கெட், 10 பாயிண்ட் எஸ்எல். இப்போ வந்து எல்லாருமே ப்ராஃபிட்டை மட்டும் பேசுகிறோம், நம்ம லாஸ் எதுவுமே பேச போகிறது கிடையாது. இப்போ 5 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, 5 ட்ரேடு ப்ராஃபிட்டு, 5 ட்ரேடு லாஸு. சரியா? இதே கணக்கு 22 ட்ரேடிங் டேஸில், சரியா, 22 ட்ரேடிங் டேஸில் டெய்லி ஒரு ட்ரேட்னு வச்சுக்குமே. சரி, ஒரு ட்ரேட்னு வச்சுக்குமே. 22 ட்ரேடிங் டேஸில் 15 ட்ரேடு இல்லை ஒரு 12 13 ட்ரேடு வச்சுக்குமே. 13 ட்ரேடு ப்ராஃபிட்டு. சரியா? மீதி 9 ட்ரேடா 10 ட்ரேடு. சரியா? 10 ட்ரேடுன்னு வச்சுக்கோ. 10 ட்ரேடு லாஸ். எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்க்கும்போது ப்ராஃபிட் நினைக்கிறீங்க கிடையாது. நீங்க எடுத்த 23 ட்ரேடுக்குமே புரோக்கரேஜ் மட்டுமே 20 ரூபா கணக்கு வச்சாலும், சரி, 20 ரூபா கணக்கு வச்சாலும் 23 ட்ரேடுக்கு என்ன புரோக்கரேஜ் பே பண்ணிருப்பீங்க? நீங்க ஒரு ஆள் ப்ராஃபிட் இருக்கீங்க இல்லை தெரியாம இருக்கிற, நீங்க ப்ராஃபிட் இருக்கீங்களா? சரி, ஓகே. குவான்டிட்டி அதிகமாக போடும்ப்பா. குவான்டிட்டி அதிகமாக போடும்போது இதே கால்குலேஷன் தானே, இப்படி தானே ஒர்க் ஆகும். கரெக்டா? சரி, ரைட்டு. கான்செப்ட்டுக்கு வந்துடும். அடுத்து ஓகே, நேத்து பாத்துருப்பீங்க அந்த வீடியோஸ். நான் ஸ்கேல்பிங் பண்ண வீடியோஸ் எவ்வளவு போட்டுருக்கேன். நான் கேபிட்டல்ல 5 lakhs கேபிட்டல் யூஸ் பண்ணி 20 lakhs நான் அச்சீவ் பண்ணிருக்கேன். நான் பாருங்க ஒரே ஒரு 3 நாள்ல 5 லட்ச ரூபா யூஸ் பண்ணி 3 லட்ச ரூபா வந்து எடுத்ததை பேசியிருக்காப்பலாம். சரி, 5 லட்ச ரூபா யூஸ் பண்ணி 3 லட்ச ரூபா, சரி 20 lakhs எடுத்துருக்காரு. ஒருத்தர் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஆசையை தூண்டுறோம். சரி, 1 10 100 1000 10,000 லட்சம், 2 லட்சம் தான் போட்டிருக்கோமா, 20 லட்சம். சரியா? 65 பாயிண்ட். சரி, நிஃப்டியில் 65 அப்படிங்கிறது லார்ஜ் சைஸ். கரெக்டா? கிட்டத்தட்ட 30,000 பாயிண்ட் பிடிச்சதா சொல்றாப்ல. எப்படி 3 நாள்ல 30,000 பாயிண்ட். அப்போ ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட்னு வச்சுக்கோ. இப்போ நிஃப்டியில் கணக்கு போடுறோம். ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட் உங்களால் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியும். சரி, ரைட். 1000 பாயிண்ட். இவர் பிடிக்கிறது 10 பாயிண்ட் தான். கரெக்டா? அப்போ எவ்வளோ லாட்டு போட்டிருப்பாரு நான் கேட்குறேன். நான் தெரியாம கேட்குறேன். எனக்கு தெரியல, எனக்கு போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. 30,000 பாயிண்ட் பிடிச்சாதான் நீங்க 20 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். சரியா? 20 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். கரெக்டா? ஒன்று. இப்போ 3 நாள்ல சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறாப்ல. 30,000 பாயிண்ட் 3 நாள்ல எடுத்துக்கிறாப்ல. இப்போ இதை நீங்க 3 நாளா டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, சரியா, இதுக்குதான் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 10,256 பாயிண்ட் வந்து நீங்க எடுத்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க 100 லாட் போடுறீங்கன்னு வச்சுக்கோ. எப்படி 100 லாட் நீங்க போடுறீங்க அப்படின்னாலும் ஒரு லாட்டுக்கு 102 பாயிண்ட் பிடிக்கணும். இவர் பிடிக்கிறதே 10 பாயிண்ட் தான். அப்போ எவ்வளோ? 1000 லாட்டு போட்டிருப்பாரா? 1000 லாட்டு. கரெக்டாக 1000 லாட்டு போட்டு தான் அந்த குவான்டிட்டியை பிடிச்சிருப்பாரு. 1000 லாட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்குமா? எனக்கு தெரியல என்ன கான்செப்ட் அப்படின்ட்டு. இப்போ 1000 லாட்டு போட்டால் தான் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு கணக்கு போடுங்களேன். வரேன். 1 10 100 1000 20,000 2 லட்சம் 20 லட்சம். கரெக்டா? டிவைடட் பை 65. சரி, டிவைடட் பை 65 எவ்வளோ பாயிண்ட் வருது? 30,000 பாயிண்ட் வருது. 3000 பாயிண்ட் ஒரு நாளைக்கு வருதா? கரெக்டா? 10 பாயிண்ட். சரியா? டிவைடட் பை 3 போடுங்க. 3 நாளில் இப்போ 10,000 பாயிண்ட் வருது. இப்போ வந்து இதை வந்து டிவைடட் பை 1000 போட்டால் 10 பாயிண்ட். 1000 லாட்டு போட்டால் மட்டும்தான் உங்களால் 10 பாயிண்ட் கேதர் பண்ணியிருக்க முடியும். 1000 லாட்டு போடுறதுக்கு ஒரு வேளை ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோமே. எப்படி 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 ரூபாயில் இருக்கிற ப்ரீமியம் 1000 லாட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கேபிட்டல் தேவைப்படும்? நான் கேட்குற கேள்வி கரெக்டா இல்லை தப்பா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். சரியா? 100ல் இருக்கிற ப்ரீமியமை 1000 லாட்டு போடுறீங்க. சரியா? இன்ட்டு 65. கரெக்டா? இன்ட்டு 65.
1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். 65 லட்சம். எப்படி 5 லட்ச ரூபா ஆச்சு? எப்படி பாசிபிள்? எனக்கு தெரியல. நீங்க ஏதோ வீடியோல காமிச்சேன் அப்டின்னாரு. ஆனா அவர் சேனல்ல லைவ்லலாம் எடுத்து பார்த்தேன். இல்ல. ஓகே. அப்ப வந்து எத சொன்னாலும் நம்புறேன் அப்படிங்கிற ஒரு கோஷ்டி இருக்கும்போது, இத வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது. எத சொன்னாலும் நான் வந்து முட்டு குடுப்பேன். அதுலயும் சூப்பர் ஜி, அருமை ஜி, அருமையான பிரபஞ்ச சக்தி அப்படி இப்படின்னு போட்டுருக்காங்க. பட் இங்க மட்டும் வரல. டேஸ் ஒன்லி அந்த கேபிட்டல நான் எந்த விதம் பண்ணிருக்கிறது நீங்களே என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்க. மார்னிங் டெய்லி சேனல் போங்க, அதுக்குள்ள இருக்கு. நீங்க போயிட்டு 7 lakhs கேபிட்டல் நான் எப்படி நான் 20 lakhs அந்த மாத்தலாம். 5 லட்சம் திடீர்னு 2 7 லட்சம் மாறிடுச்சு. ஓகே. ஓகே, எல்லாம் ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள். யாராவது ஒருத்தர் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா, நான் ட்ரேட் பண்ணி காட்டுறேன், ஏன்னா எனக்கு ட்ரேடிங் தெரியாது. ஆனா நீங்க ட்ரேடிங் கத்து கொடுக்குறீங்க, ஆனா நீங்க ட்ரேடிங்கே பண்ணது. அப்போ ட்ரேடிங்கே பண்ணாம ட்ரேடிங்கே கத்து கொடுக்குறவங்க சிறப்பானவர்கள். ஆனா ட்ரேடிங்கே பண்ணி காட்டி அதை ப்ரூவ் பண்ணி அதை கத்துக்கிற நியாயமான ஒரு விஷயத்தை சொல்லுங்க. வீடியோ கட் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடலாம் விடல, வீடியோ கட் இருந்துச்சு. சொல்லி தரவங்க பெட்டரா ட்ரேடிங்க செஞ்சுக்கணும். என்ன மாதிரி ட்ரேடிங்கை சொல்லி தரவங்க பெட்டரா, ட்ரேடிங்கை செஞ்சு காமிச்சா பெட்டரா அப்படிங்கிறது கிடையாது. யார் நாலேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா மேட்ரு. இப்போ அவர் வந்து என்ன கேட்கறாருன்னா, அந்த வீடியோல சேலஞ்சுக்கு வாங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் சேலஞ்சுக்கு ரெடி. சரியா? சேலஞ்சுக்கு ரெடி. ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. பண்ணாமல் உங்களால் இருக்க முடியுமா? அதே மாதிரி உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ண முடியும். உங்களால் பண்ண முடியுமா? உங்களால் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. சரி, அதே அவர் தான், அதே சேனல் தான். காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. சரியா? இது வந்து நேற்று உள்ள ட்ரேடுன்னு நினைக்கிறேன். நேற்று உள்ள ட்ரேடுக்கான வீடியோ போட்டிருக்காப்புல. என்ன போட்டிருக்காப்புல அங்கே பாருங்க. 430 வரை போகும் சொல்லிருந்தேன். பர்ஃபெக்ட் லெவல். ஓகே, எக்ஸ் 2000 ரூபீஸ் நான் இடத்துல இதுல பாத்துங்க 220 குவான்டிட்டி தான். தெரியுதா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 220 குவான்டிட்டி போட்டிருக்காப்புல. சரியா? 220 குவான்டிட்டி. 220 குவான்டிட்டி சென்செக்ஸ்ல எவ்வளவு லாட் ஆச்சு அப்படிங்கிறத பாத்துங்க. சரியா? உங்களுக்கு இன்னும் கால்குலேஷன் புரியணும் அப்படிங்கிறத 20 லாட் ஆச்சா? 220 டிவைடட் பை 20. சரியா? 11 லாட் போட்டிருக்காப்புல. எவ்வளவு? 11 லாட் போட்டு எவ்வளவு ப்ராஃபிட் காமிச்சிருக்கு அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிருக்குது. கரெக்டா? 3000 ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிருக்கு. 76,600 கால் ஆப்ஷன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 76,600 கால் ஆப்ஷன். சரியா? நேத்து எடுத்திருக்காப்ல. இன்னைக்கு எடுக்கல, நேத்து எடுத்திருக்காப்ல. பட் அன்னைக்கு காலையில அப்லோட் பண்ணிருக்காரு. அப்பதான் அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு சென்செக்ஸ் போட்டா நல்லா இருக்கும்ல. எப்போ அப்லோட் பண்ணணும்னு தெரியணும். பிளஸ்ல இத நான் முடிக்கும் 3000 ரூபீஸ். ஓகே, எக்ஸ் 430 வரை போகும் சொல்லிருந்தேன். பர்ஃபெக்ட் லெவல். ஓகே, பொசிஷன்ஸ் 3253 ரூபாய் ப்ராஃபிட். எவ்வளவு ரூபாய் லாஸ் இருந்துச்சு? 20,000 லாஸ். அவரே சொல்றாரு 20,000 ரூபாய் லாஸ்ல இருந்துச்சு, 3,000 ரூபாய் ப்ராஃபிட்ல முடிச்சேன். இது ட்ரேடிங்கா? சரி, அதாவது ஒரு ட்ரேடர் 20,000 ரூபாய் லாஸ் வர்ற வரைக்கும் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. சரியா? இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை எப்படியாவது இன்னைக்கே கவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல ட்ரேட் போடுறீங்க தெரியுமா? தட் இஸ் கால்ட் ஓவர் ட்ரேடிங். ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு செட்டப், இந்த செட்டப் வந்தால் மட்டும் பை, இந்த செட்டப் வந்தால் மட்டும் செல்லு அப்படின்னு எடுக்காம 2 கிரீன் கலர் கேன்ல பார்த்தா பை, 2 கிரீன் கலர் கேன்ல பார்த்தா செல்லு. எனக்கு தேவைப்படுறதே 5 பாயிண்ட் தான். சரி, எனக்கு தேவைப்படுறதே 5 பாயிண்ட் தான் அப்படின்னு பிடிச்சோம் அப்படின்னா, சரி, எப்படி 5 பாயிண்ட் போதும் அப்படின்னு பிடிச்சோம் அப்படின்னா எப்படி நிலைச்சு நிற்கும்? நிலைச்சு நிற்காது. இந்த ரிஸ்க் ரேஷியோ எங்க போச்சு? 20,000 ரூபாய் மைனஸ்ல இருந்துச்சு, 3,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்தாரு. அப்போ 10 பாயிண்ட் பிடிச்சோம் நீங்க 10 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இதுல வந்து பாருங்களேன், இதுல இன்னொரு விஷயம். ஏன் இதை ஓவர் ட்ரேடிங் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இதுதான் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஏன் இது ஓவர் ட்ரேடிங்? அங்க குவான்டிட்டி பாருங்களேன், 1320 குவான்டிட்டின்னு இருக்கு. அவர் ட்ரேட் போட்டதா எவ்வளவோ? 220 குவான்டிட்டி. கரெக்டா? 220 கொண்டா 13 லாட்டு, 11 லாட்டு. 1320 டிவைடட் பை 20, 66 ட்ரேடு. கிட்டத்தட்ட 11 லாட்டை கன்சிஸ்டண்டா போட்டிருந்தாலே 5 ட்ரேட் 6 ட்ரேட் ஆச்சு. 11 லாட்டை கன்சிஸ்டண்டா போட்டிருந்தாலே 6 ட்ரேட் ஆச்சு. நான் இப்போ அதே சார்ட்டை உங்ககிட்ட அந்த கேள்விக்கு வரேன். சரியா? அதே சார்ட் தான் 76,600 தான். இதுவும் அதே 76,600 தான். அதே ஜூலை 1 தான். இதுவும் ஜூலை 1 தான். சரியா? ஜூலை 1 தான். இப்போ அவர் சார்ட்ல பார்க்கும்போது சரியா உங்களுக்கு காமிக்கிறது வந்து 3 மினிட்ஸ். சரியா? இங்க பாத்தீங்கன்னா இது காமிக்கிறது 3 மினிட்ஸ். சரியா? ஆனால் இங்க வச்சிருக்கிறது 1 மினிட். உண்மையிலே ஒரு ட்ரேடர் இப்படி சார்ட்டை பார்த்தா அப்படின்னா அவங்களால ட்ரேட் பண்ண தோணுமா? அது தெரியாம ட்ரேட் பண்ண தோணுமா? உங்க சார்ட்டை எந்த அளவுக்கு நீங்க கிளீனா வைக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மைண்ட் கிளீனா இருக்கும். ஒரு ட்ரேடருக்கு மைண்ட் செட் தான் முக்கியமா தவிர இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் தேவையில்ல. சரியா? பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் தேவைப்படாது. சரியா? இந்த மாதிரி ஒரு 4-5 கால்குலேஷனை போட்டு வச்சுக்கிட்டா அது பேர் ட்ரேடிங் கிடையாது. சரியா? 66 லாட் அப்படிங்கிறது 6 ட்ரேடுக்கு சமம். இதுல வந்து ஒவ்வொரு குவாலிட்டி நீங்க மாத்தி மாத்தி போடுறீங்கன்னா அது வேற கதை. இதுலமே அது என்ன காமிக்குது? சரியா? இதுலமே என்ன காமிக்குது? 400ல பை பிரைஸ்,
செல் பிரைஸ் 403. சரியா? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன பண்ணா, அந்த 66 இதுலயும், இந்த 66 லாட்லயும் ஒரு ஒரு இடத்துல பை எடுத்திருக்காரு. அதோட பை ஆவரேஜ் பிரைஸ் தான் 400. சரியா? பை ஆவரேஜ் பிரைஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க 100 ரூபால ஒரு இதை பை பண்றீங்க. சரியா? ஒரு ஸ்டாக்கை வந்து 100 ரூபால பை பண்றீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் திருப்பி 50 ரூபால பை பண்றீங்க. சரியா? 50 ரூபால பை பண்றீங்க. உங்களுக்கு இப்போ ரிசல்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வாட்டி பை பண்ணீங்க இல்லையா? உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் 75. அதுக்கு அர்த்தம் வந்து நீங்க 75ல வாங்குனீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சரியா? 75ல நீங்க பை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. 75 உங்களோட ஆவரேஜ் பிரைஸ். நீங்க 150 வாங்கிருக்கீங்க, 100 ரூபாலே வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? சாரி, 100 ரூபாலே வாங்கிருக்கீங்க, 50 ரூபாலே வாங்கிருக்கீங்க. அப்போ நீங்க மேலேயும் ஒரு ட்ரேட் எடுத்துறீங்க, கீழேயும் ட்ரேட் எடுத்துறீங்க. ஏன் இந்த ட்ரேட் எடுத்துறீங்கன்னா ஓவர் ட்ரேடிங். வேற ஒண்ணும் இல்லை, ஓவர் ட்ரேடிங். ஏன் ஓவர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றேன்னா, ரெண்டும் சேம் சார்ட் தான். உங்ககிட்ட விட்டுறேன். சரி, உங்ககிட்ட விட்டுறேன். அவர் வச்சிருந்தது 1 மினிட். சரி, 1 மினிட் 9 ஆளுக்கு 9 12 வந்துடுறது. ஒரு 2 கேன்ல பார்த்தா பை இங்க பை போட்டிருப்பாரு, இங்க போட்டிருப்பாரு, இங்க போட்டிருப்பாரு, இங்கேயும் போட்டிருப்பாரு. இங்க போனதை வச்சு அவர் பெருசா பேசுறாப்புல. அதாவது இங்கெல்லாம் லாஸ் ஆயிருக்கு அவருக்கு. அடி அடி போட்டு அடி வெளுத்து விட்டுருக்கோம். இந்த இடத்துல அவருக்கு லாஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 9 வந்து 9:45. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ட்ரேட் போடுமான்னு போட்டிருப்பாப்புல. இந்த ட்ரேட் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா இங்க போடலாம், இங்க இதுல போட்டிருப்பாரு. இதுல கரெக்ட், இதுல தான் போட்டிருக்காரு. எவ்வளோ 10 மணி இந்த ரேஞ்சில் போட்டிருக்காப்புல. இந்த ரேஞ்சில் போட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காப்புல. கேட்டா நான் போயிருச்சு, பெருசா போயிருச்சு அப்படின்னு. இப்போ இதே ட்ரேடு, இதே இதே சார்ட் தான், எந்த மாற்றமும் கிடையாது. பாத்துங்க, 76,600, 76,600. நான் வச்சது 5 மினிட்ஸ். நீங்க 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு பை ட்ரேடு. கரெக்டா? எப்போ 10 வரைக்கும் ஒரே பை ட்ரேடு. 1 மினிட் யூஸ் பண்ணும்போது 1 2 3 4 எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. 4 5 5லயும் நீங்க ட்ரேட் போட்டிருப்பீங்க. அவர் பண்ணிருக்காரு. சரியா? இப்போ நீங்க 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே பை. கரெக்டா? ரெண்டாவது ஒரு பை. முடிஞ்சு போச்சா? அப்படி மூணாவது ஒரு பையனா மூணாவது ஒரு பை. அப்போ டைம் ஃப்ரேமை பொறுத்து இது மாறுபடும். எந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணோன்னே இப்போ 5 வருஷமா ட்ரேட் பண்ற உங்களுக்கே தெரியல. நீங்க வேற சேலஞ்சு வேற கூப்பிடுறீங்களா? இல்லை வாங்க ஜி போடுவோம். இல்லை இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் உங்களை கொலாப் போட்டு விட்றேன், ரெக்வஸ்ட் போட்டு விட்றேன், கொலாப் அக்செப்ட் பண்ணுங்க. போடுமா? ஒரு மாசம் லைவே போடுமா? சும்மா போட்டுட்டு ஏதாவது இந்த ஆசையை தூண்டுறவங்களை எதுக்கு இதை வந்து இவரை பேசக்கூடாதுன்னு நினைச்சா இப்போ நிறைய பேர் அனுப்புறீங்க. தேவைப்படாதுன்னு நினைச்சா. ஏன்னா இதை நம்பி இந்த நேற்று ஒரு விஷயம், அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணோம். பட் இன்னும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. நேற்று ஒரு விஷயம், பணத்தை இழந்துட்டேன் அப்படின்ட்டு. எதனால அந்த பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கரெக்டான எஜுகேஷன் யாராவது கொடுத்தாங்களா? அப்படி எஜுகேஷனை கொடுத்தோன்னு நீங்க மதிச்சிங்களா? நான் கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன். உண்மையான எஜுகேஷன் உட்காந்து ஒருத்தன் கொடுக்கும் போது மதிக்கிறீங்களா? ஒரு கமாண்ட் போட முடியல உங்களால. சரி, ஒரே கமாண்ட் நல்லா இருக்குச்சு, இப்படி இருக்குச்சு, அப்படி இருக்குச்சு, ஒரு கமாண்ட் போட முடியல உங்களால. இது திட்டுறான்னு எடுத்துக்கலாம். திட்டுற ஆதங்கம், சரி ஆதங்கம். ஒரு கமாண்ட் போட முடியல, ஒரு லைக் போட முடியல. இதெல்லாம் பிச்சை எடுக்கிறவங்ககிட்ட. லைக் போடுங்க ஜி, கமெண்ட் போடுங்க ஜி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜி. நேற்று கடைசி 2 வீடியோ மேக்ஸ் பேஸ்ல ஃப்ரீயா ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கான். 78% நான் சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்காங்க. எப்படி 78% நான் சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல பர்சன்டேஜா பேசும்போது. அப்போ இந்த சேனலை ஃபாலோ பண்ணால் இது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. எவன் ஒருத்தன் கால் கொடுக்குறான், புட்டு கொடுக்குறான், கால் எடுத்துடணும், புட்டு எடுத்துடணும், ஃப்ரீ டெலகிராம் வச்சிருக்கேன் வாங்க, ஃப்ரீ குரூப் வச்சிருக்கேன் வாங்க, நாங்கள் வந்து 10,000 மெம்பர்ஷிப் போடுறோம் வாங்க, 10,000 கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னா அவனை நம்பி போறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். பட் ஓவர் ட்ரேடிங் கில்ஸ் யுவர் கேபிட்டல். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அவரால் பண்ண முடியுதுன்னா ஒரு 5,000 ரூபா ஒரு இடத்துல பேசியாக கால்குலேஷன் வச்சுக்கோமே. 5,000 ரூபா நார்மலாக மெம்பர்ஷிப்ல லைவ் போடும்போது 700 பேர்ல இருந்து 800 பேர் பாக்குறாப்ல. எப்படி 700 பேர்ல இருந்து 800 பேர் பாக்குறாப்ல. என்ன கால்குலேஷன் வருது? பேக்கப்ல ஃபண்ட் வருது. சரி, இப்போ என்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால பண்ண முடியாது. அவர் போடுற குவான்டிட்டி என்னால போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் போடுற குவான்டிட்டி அவருக்கு திறமைக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். என்ன கான்ஃபிடென்ட்? எப்படி பார்த்தாலும் நம்ம இதை சும்மா வீடியோ எடுத்து போட்டாலே நமக்கு வருமானம் வரும். அப்புறம் எதுக்கு ட்ரேடிங்ல வருமானம் வரும்? பட் எனக்கு அது கிடையாது. அப்ப எனக்கு இதை அனுப்பாதீங்க. அவர் என்னவா பண்ணிட்டு போறாரு? இல்ல அவரை தான் பிடிச்சிருக்குன்னா அவரை பாத்துங்க. இல்ல என்ன பிடிச்சி ஏன் வீடியோ டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கறது நியாயம் இருக்கு. சரியா? தெளிவா புரிஞ்சாங்க. இதுதாங்க மெயின் கான்செப்ட். பட் இதை வச்சு நீங்க சொல்லுங்க, டெய்லி கிரீன் பாசிபிளா? பிராங்கா சொல்றேன், இன்னைக்கெல்லாம் ஒரு ட்ரேடு, சரி இன்னைக்கெல்லாம் ஒரு ட்ரேடு நிஃப்டில எடுத்த ட்ரேடு 11 மணிக்கு எடுத்த ட்ரேடுங்க. சரியா? 11 மணி 11:30 இருக்கும். சரியா? 11 மணி 11:20 அந்த ரேஞ்சில் இருக்கும். நிஃப்டியில எடுத்த ட்ரேடு. சரியா? நான் 5 மினிட்ஸா மாத்திக்கிறேன். 11 மணி 11:20 இந்த ரேஞ்சில் எடுத்த ட்ரேடு அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த ரேஞ்சில் எடுத்த ட்ரேடு 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரியா? 3 மணிக்கு க்ளோஸ் பண்றோம். இந்த பொறுமை எத்தனை பேருக்கு இருக்கும்? இந்த ஒரே ட்ரேடு தான், ஒரே ட்ரேடு, 10 ட்ரேடு கிடையாது, ஒரே ட்ரேடு. அப்போ இங்க பொறுமை தான் முக்கியமா தவிர 10 இடத்துல என்று. ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இங்க செல்லு போட்டிருப்பாங்க, திருப்பி பை போட்டிருப்பாங்க, திருப்பி செல்லு போட்டிருப்பாங்க, பை போட்டிருப்பாங்க, அப்படின்னு மாத்தி போட்டுட்டே உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த தவறை நீங்க பண்ணாதீங்க.
பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கீ டு சக்சஸ் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அது இந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டா இருந்தாலும் பொறுமை ரொம்ப முக்கியம். எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு மாசமா வீடியோ போட்டிருக்கோம். சரியா, மார்ச்ல இருந்து ஏப்ரல் மே வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். எதுக்குன்னா அப்ப இருந்து நீங்க ட்ரெயின் பண்ணாதான் இப்ப ட்ரெயின் ஆவீங்க அப்படிங்கிறதா வீடியோ போட்டோம். பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. இந்த நேத்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். பட் அது என்ன கான்செப்ட்னு தெரியட்டும், அதை பத்தி நம்மளும் சொல்லுவோம், நம்மளும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பார்த்து திருந்துங்க, இதுக்கப்புறமா திருந்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.